என கொடுப்பேனோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, பூமியிலே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாழ்நாட்களை உம்முடைய சமூகத்திலே செலவு பண்ணும்படியா எங்களுக்கு கிடைத்த இந்த மகா பெரிய பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பல வருஷம் பூமியிலே வாழ்ந்தும் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலை நோக்கி போகிற ஜனங்களை பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த பூமியிலே நாங்கள் வாழும்படியாய் ஜீவிக்கும்படியாய் கொடுத்த இந்த நாட்களை, எங்களுக்கு அறிவு வந்ததிலிருந்து இதுவரையிலும் கொடுத்த இந்த நாட்களில் அதிகமாய் உடைய சமூகத்திலே செலவு பண்ண நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த மகா பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலவேளை ஆராதனை தொடர்ந்து நடத்தும் உம்முடைய மகிமையான கரத்தில் இந்த காலவேளை ஆராதனை வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. நம்ம எல்லாரும் உட்காருவோம். இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் போகலாம். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு சாரிபாத் விதவை. Glory to God. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 26ஆம். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தியின் இடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதி ஆச்சரியமான ஒரு பகுதியா இருக்கிறது. பெரிய கொடிய பஞ்சம் முழு தேசத்திலும் இருக்கிறது. எல்லா இடங்களிலும் நீர்நிலைகள் எல்லாம் தண்ணீர் வற்றி போய்விட்டது. நிலத்தின் பயிரெல்லாம் வாடி போய்விட்டது. தண்ணிக்காக ஜனங்கள் அலைகிறார்கள். தேசத்திலே மகா பெரிய பஞ்சம் வந்தது. வேதம் சொல்லுகிறது, கொடிய பஞ்சம் தேசத்திலே வந்தது. பறவைகள் எல்லாம் மரித்து போனது, மிருகங்கள் எல்லாம் மரித்து போனது. ஜனங்கள் தண்ணீருக்காக அலைந்து 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 தண்ணீர் இல்லாதபடி வெறுங்குடத்தோடு கூட திரும்பி வருகிறதை தேசத்திலே பார்க்க முடிகிறது. பசியினாலே ஜனங்கள் மடிந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரனை, நீங்கள் அதே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம், அதே 1ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா, கீலேயாத்தின் குடிகளிலே கிஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். நீங்கள் வாசித்தால் எலியாவை தேவன் கேரி சாற்றண்டைக்கு அனுப்புகிறார். அந்த பகுதியை வாசிக்கலாம். நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரி ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரனை போஷிக்கும்படியாய் காகங்களுக்கு கட்டளையிடுகிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு பகுதி இது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆச்சரியமான பகுதி. காகங்கள் என்ன செய்கிறது என்றால் ஆகாரம் கொண்டு வருகிறது. சரிபாத்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கேரித்தாற்றண்டையிலே தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கிறான். காகம் சாப்பாடு கொண்டு வருகிறது, சாப்பிடுகிறான், படுத்துக் கொண்டான்.
அவன் என்ன நினைத்தான் என்றால், மழை வரும் வரையிலும் இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை நடக்கும் என்று நினைத்தான். கர்த்தர் ஆற்றின் தண்ணீரை வற்றி போக பண்ணினார். காகங்களும் ஆகாரம் கொண்டு வர நின்று விட்டது. அடுத்தபடியாக ஆண்டவர் தேசத்துக்குள்ளே தேவனுடைய மனுஷனை அனுப்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அருமையான சாரிபாத் இருக்கிற விதவையின் வீட்டுக்கு உன்னை நான் அனுப்ப போகிறேன், போ என்று சொல்லுகிறார். அருமையான அவனுக்கானால் ஒன்று தெரியும், காகங்களை போஷிக்கிற ஆண்டவர். அருமையான எங்கேயுமே தண்ணி யாருக்கு எந்த ஆற்றிலுமே கிடைக்கல. நமக்கு ஒரு ஆற்றிலே தண்ணீரை தேவன் உண்டு பண்ணி தாகம் தீர்த்து ஆகாரம் கொடுத்தவர் விதவை வீட்டிலும் கொடுப்பார் என்று அவன் ஒரு வாற்றையும் காட்டவில்லை. அவன் ஒரு குறிப்பிட்ட விதவை வீட்டுக்கு போகிறான். அந்த வேத பகுதியிலே லூக்கா தன்னுடைய புத்தகத்திலே அந்த விதவை பார்த்து அந்த வசனத்திலே என்ன எழுதுகிறான் என்றால், சாரிபாத்தின் விதவையின் வீட்டுக்கே அல்லாமல் வேறு வீட்டுக்கு அனுப்பவில்லை, வேறு இடத்திற்கு அவன் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவை இடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல், மெயின் பார்ட்டை மட்டும் வாசிங்க. சரத்மா வீட்டிலே ஊரில் இருந்த ஒரு விதவையிடத்திற்கு ஒரு பேர் எழுதப்படவில்லை. ஒரு விதவையின் வீட்டுக்கு அனுப்பப்பட்டானே ஒழிய மற்றொருத்தின் இடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. மற்ற ஒரு வீட்டுக்கும் அவனை அனுப்பல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு விதவையை தேவன் தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய நடத்துதலும், ஆண்டவர் செய்கிற அற்புதங்களும், ஆண்டவர் செய்கிற கிரியைகளும் சில சமயங்களிலே வேதத்திலே ஆச்சரியமாயிருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த பெத்தேலுக்கு போகும்போது லாசரு, பெத்தானியாவுக்கு போகும்போது லாசரு, மாற்றாள், மரியாள் அந்த வீட்டை மாத்திரம் போவார். அங்க மாத்திரம் போவாரு, அங்க ஜெபம் பண்ணுவாரு, அங்க தங்குவாரு, அங்க சாப்பிடுவாரு, போயிடுவாரு. அந்த பகுதியில வேறு வீட்டுக்கு எங்கும் போனதாக எழுதப்படவில்லை. ஈசாயின் பிள்ளைகள் 8 பேர் இருந்தார்கள். தாவீதை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். நோவாவின் காலத்திலே நோவாவை தேவன் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமின் காலத்திலே ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சிலரை விசேஷமான பாத்திரமாய், விசேஷமான மனிதனாய், விசேஷமான பெண்களாக கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று, ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. Glory to God. இந்த கால வேளையில இந்த குறிப்பிட்ட விதவையை தேவனால் இவள் தொடப்பட்டவள், தேவனுடைய இருதயத்திலே முத்திரையாய் பதிக்கப்பட்டவள், தேவனுடைய கரத்திலே இருக்கிறவள், தேவனுடைய நினைவிலே நிரம்பி இருக்கிறவள், தேவனுடைய இருதயத்திலே நிரம்பி இருக்கிறவள். இவள் ஒரு மேன்மையானவள். ஹல்லேலூயா. இவள் ஒரு விசேஷமானவள். இவள் தேவனுடைய பார்வையில மேன்மையானவள். ஆனால் இவருடைய வாழ்க்கையின் நிலையை நீங்கள் பார்த்தால் மிகவும் மோசமான நிலை. இவள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பார்த்தால் மிகவும் மோசமானது. நான் விதவை குறித்து பேசுவதற்கு முன்பதாக, இவளுடைய மேன்மையானவைகளை பேசுவதற்கு முன்பதாக, விதவை குறித்த 1-2 வசனங்களை வேதத்திலே உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம், வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம், வேதத்துல வாசிக்கலாம். Praise the Lord. சங்கீதங்களின் புத்தகம் 146ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். விதவையை கர்த்தர் ஆதரிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க ஒரு விதவை குறித்து வேதத்துல ரொம்ப வயசானவா கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருந்தாள். அவ ஆண்டுடைய ஆலயத்துல புருஷன் மரிச்சு அன்னாள். அவள் அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை
தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆம் அவள் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருந்தாள். ஏனென்றால் அதை நீங்கள் 1 கொரிந்தியர் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. உத்தம விதவைகளை நீங்கள் கனம் பண்ணுங்கன்னு சொல்லுகிறார். சபையிலே விதவைகளுக்கென்றே ஒரு ஊழியத்தை வைத்திருந்தார். விதவைகளை பராமரித்து அவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஊழியம் சபையிலே ஆதி நாட்களில் இருந்து அந்த சபையிலே இருந்தது. ஆகவே ஆண்டவர் இவள் முற்றிலும் வித்தியாசமானவள், இவளை உத்தம விதவை என்று அழைக்கலாம். அருமையான இவள் ஒரு அருமையான உத்தமி என்று இவளை அழைக்கலாம். இவள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவளிடத்திலே காணப்பட்ட மேன்மையான காரியங்களுக்கு முன்னே 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இவளுக்கு ஆண்டவர் செய்த 2 அற்புதம் என்னவென்றால், முதல் அற்புதம் தன்னுடைய ஊழியக்காரனை அவள் வீட்டுக்கு அனுப்பினது. கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய கால்கள் ஒரு வீட்டிலே படும்போது அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய கால்கள் ஒரு வீட்டிலே படும்போது அந்த வீட்டில் இருக்கிற சாபங்கள் மாறும். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் ஒரு வீட்டிலே நின்று தேவனை நோக்கி பார்க்கும்போது அந்த வீடு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு விசேஷமான குடியிருப்பாய் மாறும். தேவ பிரசன்னம் அங்கே இறங்கும். நீங்கள் ஆசாரியன், பிரதான ஆசாரியன், அந்த நாட்களிலே அவனை பார்ப்பது கடினம், அவனோடு கூட பேசுவது கடினம். அவனை ராஜாவை கூட பார்த்து விடலாம், ராஜா கூட பிரதான ஆசாரியனை பார்க்க முடியாது. அவனுக்கு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஏனென்றால் அவன் தேவனோடு கூட நடக்கிறவன், அவன் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறவன். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஒருவனும் போக முடியாது, பிரதான ஆசாரியன் மாத்திரமே போக முடியும். அருமையான தேவனுடைய செய்தியை ஒருவனும் ஜனங்களுக்கு அறிவிக்க முடியாது, பிரதான ஆசாரியன் மாத்திரமே அறிவிக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு பின்புதான் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறதை நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம். நீங்கள் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள், ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆண்டவருடைய இரத்தத்தினாலே அருமையான முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள், ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் அடையாளம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். அருமையான அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய மகா பிரசன்னத்தில் இருக்கிற அருமையான நீங்கள் விசேஷமானவர்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற நீங்கள் அருமையான மேன்மையானவர்கள். நீங்கள் உங்களை தாழ்வாய் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தாழ்வான சிந்தை உடையவர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் பழைய சுவாபங்கள் உடையவர்களாயிருக்கிறீர்கள், பழைய எண்ணங்கள் உடையவர்களாயிருக்கிறீர்கள். உங்களுடைய மாம்சத்தின் சிந்தையை ஆண்டவர் இந்த அருமையான காலவேளை ஆராதனையில அவருடைய இரத்தத்தினாலே அழித்து அவருடைய சிந்தையை உங்களில் நிலைநாட்டுவாராக. ஏனென்றால் உங்கள் தகப்பன் சர்வ வல்லமை உள்ள தேவன், உங்கள் தகப்பன் அருமையான ஜீவன் உள்ள தேவன், உங்கள் தகப்பன் வல்லமை உள்ளவர். பணம் இல்லாம இருக்கலாயா, படிப்பு இல்லாம இருக்கலாயா, சமுதாயத்தில் அந்தஸ்து இல்லாம இருக்கலாயா, ஆனா பரலோகம் உங்களை கவனிக்கிறார். ஆமென். பரலோகத்திலே நீங்கள் கவனிக்கப்பட்டவர்கள். லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியில அருமையான ஒரு விதவையை அவர் அருமையான வீட்டுக்கு அனுப்புகிறார் என்றால் அவளுடைய ஜீவியம், அவளுடைய வாழ்க்கையின் பகுதி, அவளுடைய விசுவாசத்தின் பகுதி, அவளுடைய நம்பிக்கையின் பகுதி, அவளுடைய பரிசுத்த ஜீவியத்தின் பகுதி பரலோகத்தால் அருமையான தேவனுடைய பரலோகத்தை அசைக்கக்கூடியதாய் இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா.
ஒரு மனுஷன் அவர் அசைச்சிட்டான். யாருன்னா 100க்கு அதிபதி. அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட மனிதரை நான் இஸ்ரவேலுக்குள்ளேயும் காணவில்லை, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நான் பார்க்கவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று சபை என்னும் சரீரத்திலே நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு காரியத்தை நீங்கள் மறந்து விடாதிருங்கள், நீங்கள் ஆச்சரியமானவர்கள், நீங்கள் ஆச்சரியமானவர்கள், நீங்கள் ஆச்சரியமானவர்கள், நீங்கள் ஆச்சரியமானவர்கள். இருளின் அந்தகாரத்திலிருந்து உங்களை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்த தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சாரிபாத் விதவையை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இவளுடைய மேன்மை என்னவென்றால், இவளுடைய மேன்மை 1 ராஜாக்களின் புஸ்தகம் அதே 17ஆம் அதிகாரம் 10, 11 வாசிக்கலாம். அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே அவன் விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறது கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் என கொண்டு வா என்றான். கொண்டு வர அவர் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொண்டு வர அவள் போகிற போது, முதல் பகுதி என்னவென்றால், கொண்டு வர போகிற போது எங்கேயும் தண்ணி கிடையாது. கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் வச்சுக்கிறார். திருப்தியா சாப்பிடல. கடைசி சாப்பாடு மகனுக்கு சாப்பிட்டுட்டு அவளும் சாப்பிட்டு சூசைட் பண்ணும்படியா நின்று இருக்கிறாங்க, தற்கொலை பண்ண இருக்கிறாங்க. நாங்க இருக்கிறோம் சொல்றாங்க. கடைசி இனிமேல் நாங்க எந்த வீட்லயும் போய் கேட்கறதுக்கு எந்த வீட்லயும் ஆகாரமும் இல்லை, தண்ணி இல்லை. நீங்க அதே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க பஞ்சமோ எனில் சமாரியாவிலே கொடிதாயிருந்தது, சமாரியாவிலே கொடியதாயிருந்தது. சில சமயங்களிலே பிரச்சனை மலையை போல எழும்பிவிடும். சில சமயத்திலே வியாதிகள் நம்முடைய சரீரத்திலே மலையை போல எழும்பிவிடும். சில சமயத்திலே குடும்பங்களிலே நம்முடைய பிரச்சனைகள் மலையை போல எழும்பிவிடும். பஞ்சமாயரில் சமாரியாவிலே கொடியதாயிருந்தது. பிரச்சனை நேரம் எப்பொழுது மனிதனை பிரச்சனை சந்திக்கிறது என்றே தெரியாது. இந்த மனைவி இப்படி மாறிட்டாளா, இந்த புருஷன் இப்படி மாற்றானா, இந்த பிள்ளைங்க இப்படி மாறிட்டாங்களா, அதை நினைச்சு நிறைய பேர் வியாதி ஆயிடுவாங்க. ஏன்னா சில சமயங்களில் நம்முடைய நேசத்தை நாம் வைக்க வேண்டியவரை விட்டு வைக்க அருமையான கூடாத சிலரை வைத்து விடுவோம். அவங்க நேசிப்பாங்க, பிரிவு என்ன உண்டாயிரும், பெரிய துக்கத்தை உண்டு பண்ணிடும், பெரிய வியாதியை உண்டு பண்ணிடும், பெரிய சோகத்தை உண்டு பண்ணிடும், நிலை தடுமாறி போய்விடும். இந்த திருச்சியில உள்ள அந்த பாஸ்டர் இங்க வந்து பாட்டெல்லாம் பாடி, நான் கார்ல நாங்கள் 2 பேரும் ரோட்டரில் சாப்பிடலான்னு சொல்லி அவரை நான் கூப்பிட்டு போனேன். அவர் போகும்போது சொல்ற வார்த்தை, பாஸ்டர் நானும் அவளை ஒன்னா தான் படுத்திருந்தோம், காலையில இப்படி தட்டி எடுப்புறேன், அவ எலும்புல எப்பவும் போல. என்னடா தட்டுறோம் எலும்புல சொல்லி திருப்பி பார்த்தா தூக்கி உட்கார வச்சேன், விழுந்துட்டா கீழே. நான் அவளை உயிருக்கு அதிகமாக நேசித்தேன். நான் அந்த சபையில ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நான் நிக்கிறேனே தவிர மற்றபடி நான் செயலிழந்த ஒரு பிணத்தை போல வாழ்கிறேன். எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியாது, என்ன பண்றேன்னு தெரியாது. அந்த இடத்தை என் பிள்ளைகள் நிரப்ப முடியாது, அந்த இடத்துல என் மகளையும் நிரப்ப முடியாது. நான் ஒரு இருள் போன்ற இடத்துல இருளுக்குள்ளே இருக்கிறது போல உணர்கிறேன். எப்படி வெளியே வருவது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளையில வந்து பாடுவேன், பிரசங்கம் பண்ணுவேன், திருப்பி அந்த வீட்டுக்குள்ள போய் கதவை அடைச்சுக்கிடுறேன். யாரும் என்னை பார்க்க வரமாட்டார்கள்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையில அருமையான நீ சோகத்திலே வந்திருக்கலாம், உடைக்கப்பட்டு வந்திருக்கலாம், மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் உன்னை பயமுறுத்துகிறது போல இருக்கலாம், ஒருவேளை பஞ்சம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கை முற்றிலும் இருளடைந்து ஒரு இருளுக்குள்ளே உட்கார்கிற மனிதனாய் இருக்கலாம், பயத்துக்குள்ளே இருக்கிற மனிதனாய் இருக்கலாம், சோர்வுக்குள்ளே இருக்கிற மனிதனாய் இருக்கலாம். பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்ற விருப்பம், ஆசை உண்டு. ஆனால் பாவம் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, பாவம் உன்னை ஆளுகை செய்கிறது, பாவம் உனக்குள்ளே இருந்து செயல்படுகிறது, வெளியே வர முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட இந்த கால வேளையில கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்திருக்கிற அருமையான மகனே, மகளே, இந்த கால வேளையில நீ உயிர்ப்பிக்கப்படுவாய், நீ கட்டப்படுவாய், நீ எழும்புவாய், உன்னை சுற்றிலும் இருக்கிற சிறைச்சாலைகளின் கம்பிகள் தகர்க்கப்படும். இந்த சமாரியா அந்த பெண்ணுடைய நிலைமை, போகிறாள். எதற்காய் போகிறாள் என்றால், கர்த்தருடைய மனுஷன் சொன்னானே, எனக்கு ஒரு அடையும் எண்ணெயும் முதலே கொண்டு கொடுன்னு சொன்னான். யோசிச்சு பாருங்க, சூழ்நிலைகள் ரொம்ப, பையன் இருக்கிறான், இவங்க லேடிஸ், இந்த அம்மா பசி எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், சரி ஷேர் பண்ணிக்கலாம், நம்மனா கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் அந்த இல்லைன்னா அந்த பெண்மணி கூட சில சமயத்தில் அருமையானவர்களே அவங்க கூட கொஞ்சம் பசியை தாங்கியிருப்பாங்க. அந்த பையன் எப்படி பசியை தாங்குவான்? ஆனால் அவன் சொல்றான், நீ முதல் அடைய கொடு. சில சமயங்களில் கர்த்தர் பேசுகிறதை உன்னால ஏற்றுக்கொள்ள முடியாது, கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை உன்னாலே ஒத்துக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை மாம்சம் எதிர்த்து நிற்கும், கர்த்தருடைய வார்த்தையை உலகம் எதிர்த்து நிற்கும், கர்த்தருடைய வார்த்தையை பிசாசு எதிர்த்து நிற்கும். ஆனால் ஆவியானவர், உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், அதை நடப்பிக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற உணர்வை ஆண்டவர் எழுப்பிக் கொண்டே இருப்பார், எழுப்பிக் கொண்டே இருப்பார். நம்ம செய்யறது சரியில்லை. உலகத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, மாம்சத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அருமையான பிசாசுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆனா பைபிள் ஃபார்முலாக்கு எல்லாம் இது மாறானது, வேத சட்டத்திற்கு மாறானது. யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் காய்வுக்கு எழுதும் போது எழுதுகிறான், நீ சத்தியத்திலே நடக்கிறாய் என்று நான் சந்தோஷப்படுகிறேன், சத்தியத்திலே நடக்கிறாய் என்று நான் சந்தோஷப்படுகிறேன், அதை காட்டிலும் வேற சந்தோஷம் இல்லை. நீங்கள் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம், தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு ஆவி, தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற உங்கள் ஆத்துமா, உங்கள் சிந்தை, எண்ணம், உணர்வு இதற்கு விரோதமாய் வந்து போராடுகிறது என்றால் உணர்ந்து கொள்ள வேண்டும், இது தேவ சத்தம் என்று. நீ வேற சத்தமெல்லாம் போராடாது. நீ எப்போ உலக ஜனங்களுக்கு மாறாய் செயல்படும் போது, மாம்சத்துக்கு மாறாய் செயல்படும் போது, பிசாசுக்கு மாறாய் செயல்படும் போது, தேவ சத்தத்துக்கு விரோதமாய் போராட்டம் எழும்பும். ஆமென். தேவ சத்தத்துக்கு விரோதமாய் ஒரு போராட்டம் இருக்கும். நீங்கள் போராட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள், தேவ சத்தத்தை நிறைவேற்றுங்கள். ஆமென். ஆண்டவருடைய சத்தத்தை நிறைவேற்றுங்கள். போகிறவோ ஐயா, இவள் தேவனுடைய பார்வையில விசேஷமானவள். என் பிரியமே, நீ ரூபவதி, உன்னிலே பழுதொன்றும் இல்லை. அவள் போகும்போது பசியோடு கூட போகிறாள், சாக வேண்டும் என்ற உணர்வோடு கூட போகிறாள், ஊழியக்காரனை போஷிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட போகிறாள். அந்த எண்ணம் தான் மேன்மையானது, அந்த உணர்வு தான் மேன்மையானது, அந்த உணர்வு தான் பஞ்சம் தீர்வரையிலும் அவள் வீட்டிலே மாவும் எண்ணெயும் குறையவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாவும் எண்ணெயும் குறையவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது.
வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி. உங்களுடைய ஜீவியத்துல ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் விருப்பம் ஒன்று இருக்கும், உங்கள் ஆசை ஒன்று இருக்கும், நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது ஒன்று இருக்கும். ஆனால் இந்த மூன்றுக்கு மாறாய் தேவனுடைய வார்த்தை வரும். நீங்க அதற்கு தான் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்திற்கு அவன் கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாது புறப்பட்டு போனான். 75 வயதிலே கட்ட சொல்லுகிறார், வானத்தின் நட்சத்திரங்களை போல ஒரு சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் விசுவாசித்தான், சாராள் விசுவாசிக்கவில்லை. ஆமென். அவள் சூழ்நிலையை தான் விசுவாசித்தாள். சூழ்நிலை நோதான் சொல், சூழ்நிலை ஏற்றுக்கொள்ளாது, சரீரம் அதற்கு ஒத்து வராது. ஆனாலும் ஆபிரகாம் விசுவாசித்தான். சாராளின் நிமித்தம் தான் அவன் 25 வருஷம் காத்திருக்க வேண்டியிருந்தது. நான் அந்த பகுதிக்குள்ளே உங்களை கொண்டு போக விரும்பவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஒரு அம்மா 10-15 வருஷம் கழிச்சா ஞானஸ்நானமே எடுத்தாங்க. அதுலயும் அவன் 1000 கேள்வி கேட்கிறான். மரகதம்னு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, இந்த இஎஸ்ஐ குவார்டர்ஸ். அதோடு அந்த அம்மாவை காணும், ரிட்டையர்ட் ஆகி போயிட்டான். நானும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. தேவனுடைய பிள்ளைய இந்த நாளின் காலவேளை ஆராதனையில ஆண்டவருடைய சத்தத்தை காணுங்க. இப்ப படிச்சிட்டீங்க, +2 முடிச்சிட்டீங்க, மார்க் எல்லாம் கையில வச்சுக்கிறீங்க, நீட் தேர்வும் எழுதிட்டீங்க. அது சும்மா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாரும் எழுதுறீங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் அடுத்து என்ன படிக்கணும்? உன் மனசுல அந்த குறிப்பிட்ட குரூப்புக்கு ஒரு மனசுல சந்தோஷம் இருக்கும். ஆமென். இன்ஜினியர் டாக்டர் இந்த ரெண்டும். இப்ப இன்ஜினியர் யாரும் படிக்க போக மாட்டாங்க. ஏன்னா இன்ஜினியருக்கு ஏன்னா ஏகப்பட்ட இன்ஜினியர்ஸ் வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை இல்லை. டாக்டர்ஸ் சிலர் போறது ரொம்ப சாதாரண ஆட்கள், படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த காலத்தில் படிச்சுட்டாங்க, இப்போ படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் சொன்னா எங்க டாக்டர் போகணும், மாட்டு வைத்தியமாவது என் பிள்ளை படிக்கட்டும்னு சொல்லி மாட்டுக்கு அனுப்புறாங்க. சித்தாவாது அனுப்பணும், சித்தா டாக்டர்னு போடணுங்கிறாங்க. அது ஆண்டவற்றை கேளு. ஆமென். நீங்கள் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய விருப்பத்தை பகட்டான வகைகளை அருமையான போய்விடாதீர்கள். லோத்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பானால், லோத்தின் மனைவி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்பார்களானால், கேட்டுக்கிட்டு தான் வந்தாங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாங்க. எப்போ சோதம் குமாரா பட்டணம் பளபளப்பாய் தோன்றியதோ அப்பொழுதே இவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க மறந்து போனார்கள். பாருங்க எப்படி வந்துருக்கு பாருங்க. அமெரிக்கா போகணும், யாரை பார்த்தாலும் அமெரிக்காங்கிறாங்க. இவங்க போன ஏரியாவில் 6 மணிக்கு மேல வெளியே போகக்கூடாது, வீட்டை தான் பூட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு ஏரியா. ராத்திரி வேலைக்கு வந்தா வீட்டை பூட்டிட்டு உள்ள உட்காந்துருக்கும். அங்க வந்து நினைக்கிறான் அது ஒன்றும் பெரிய இது கிடையாது, பரலோகம் கிடையாது. அமெரிக்கா, பிரான்ஸ் எல்லாம் ஒன்றும் பரலோகம் கிடையாது. ஐயா, கர்த்தர் நம்ம எங்க வச்சிருக்கிறாரோ அந்த இடம் பரலோகமாய் மாறும். அந்த இடம் தேவ பிரசன்னத்தினால நிரம்பும், அந்த இடம் தேவ மகிமையினால நிரம்பும். அது காடானாலும் சரி, மலையானாலும் சரி, குகையானாலும் சரி, அது வனாந்திரமானாலும் சரி, அங்கே உட்கார்ந்தால் இயேசு அங்கே வருவார். அங்கே நீ உட்கார்ந்திருந்தால் பரலோகம் அங்கே வரும். அங்கே நீ உட்கார்ந்திருந்தால் பரலோகத்தின் மகிமையை நீ தரிசிப்பாய். அங்கே உட்கார்ந்திருந்தால் தேவ சத்தம் கேட்கும். இதை காட்டிலும் பூமியில மேன்மையான ஒரு பகுதி உலகத்திலே எங்க இருக்கிறது? யார் வைத்திருக்கிறார்கள்? ஒண்ணே ஒண்ணு இருக்கும், பணம் மட்டும் கிடைக்கும். பணம் தாயா கிடைக்கும், வேற ஒண்ணும் கிடைக்காதியா.
பணம் வேணுமா, தேவ பிரசன்னம் வேணுமா? பணம் வேணுமா, தேவ மகிமை வேணுமா? பணம் வேணுமா, தேவனுடைய சத்தத்தை கேட்கணுமா? பணம் வேணுமா, தேவ பிரசன்னத்தை உணரணுமா? பணமா, சபையா? பணமா, ஆராதனையா? வேலைக்கு போறீல, 6 நாள் சம்பாதிச்ச, 7 நாள் பிஸி ஒர்க்கா? சரி, காலையில பிஸி ஒர்க்கு, சாயங்காலம் வரலாம்ல. காலையிலையும் வருதில்லை, சாயங்காலம் வருதில்லை. உன் வாழ்நாள் குறுகினதாய் போய்விடும். உன் குடும்பத்துக்கு நீனே சாபமாய் போய்விடுவாய். உன் பிள்ளைகளுக்கு நீரே சாபமாய் போய்விடுவாய். அப்படிதான் அந்த சோதோம் குமாராவுக்கு போனதுனால லோத்து தான் அந்த பிள்ளைகளுக்கு சாபமாய் மாறி போனான். லோத்தின் மனைவிதான் அந்த 2 பிள்ளைகளுக்கும் சாபமாய் மாறி போனாள். ஆபிரகாமோடு கூட போயிருந்தோல், அழைக்கப்பட்ட தேவ மனுஷனோடு கூட நடந்திருந்தோல், தேவ சத்தம் கேட்கிற மனிதனோடு கூட நடந்திருந்தோல், விசுவாசத்தின் வீரனாய் இருக்கிற ஆபிரகாமோடு கூட நடந்திருந்தோல், அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ளே போயிருப்பார்கள். கொஞ்சம் பாடு இருக்குதான் செய்யும், கொஞ்சம் கஷ்டம் இருக்குதான் செய்யும். அதனாலதான் இம்மிடியேட் சொல்யூஷனை பார்த்தாங்க. இந்த இம்மிடியேட் சொல்யூஷன் ஃபுல் ராங். தவறான பாதையில நடத்துது. இம்மிடியேட்டா ஒரு சொல்யூஷன் நீங்க தேடாதீங்க, பொறுமையா இருந்து சொல்யூஷனை தேடுங்க. ஆமென். அவசரப்படாதீங்க, எதுவுமே நீங்க அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு எடுக்கிற எல்லா டிசிஷனும் ராங்கா போயிடும். அவசரமா பட்டு சொல்லுகிற எல்லாம் அருமையான சரியா இருக்காது. கொஞ்சம் பொறுங்க. ஐயோ போயிட்டேன், 4 போயிட்டேன், அது போயிட்டேன், இது போயிட்டேன். ஒரு இடம் வாங்கணும், பத்திரம் கொடுத்துட்டான், கம்மி விலைக்கு வருது, கம்மி விலைக்குன்னு வருது. இந்த போலியா, நீ முடிக்கலையா, ரீசர்ச் முடிக்கலையா, எவனோ வந்து வாங்கிட போறான். உனக்குன்னு அந்த இடம் இருந்துன்னா அந்த இடம் உன்னை விட்டு போகாது. உனக்குன்னு அந்த வீடு இருந்துன்னா அந்த வீடு உன்னை விட்டு போகாது. உனக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ஒன்றும் போகாது. நீ ஆசீர்வாதத்துக்கு பின்னே போக வேண்டாம், ஆசீர்வாதம் உனக்கு பின்னே வரும். ஆமென். அல்லேலூயா. அழைச்சி பத்திரத்தை வாங்கிட்டு போனா அவன் அங்கிருந்து வேற எவனாவது கேஸை போட்டா பரவாயில்ல, கோயில் நிலம்னு சொல்லி வக்கீல் நோட்டீஸ் வரும். இந்த காமராஜ் நகரில் பாதி இடம் கோயில் நிலம் தான். வீடு கட்டியிருக்கிறாங்க, என்னைக்கு புல்டோசர் வச்சு அவ்வளோத்தையும் இடிச்சு தள்ளுவான்னு தெரியாது, அவ்வளோத்தையும் இடிச்சு தள்ளிடுவாங்க. இந்த பாண்டிச்சேரியில் சிஎம் எல்லாம் இருக்கிறதுனால அது அப்படி கொஞ்சம் பழச்சிக்கிட்டு, அவங்க எல்லாம் வெள்ளை பேப்பரில் தான் 2000 ரூபா பத்திரத்தை தான் வச்சு வீடை கட்டிக்கலாம், 2 மாடி வீடெல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் பொறுமையா இருக்க வேண்டும், பொறுமையா இருக்க வேண்டும். கர்த்தர் பேசுவார், கர்த்தர் உங்களை ராங் டைரக்ஷன் பண்ண மாட்டார், கர்த்தர் உங்கள் சமாதானத்தை கெடுக்க மாட்டார், கர்த்தர் உங்களுடைய பணத்தை வீணடிக்க மாட்டார். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அருமையான உங்களிடத்துல இருக்கும். அவசரப்பட்டு போனேன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. அவசரப்பட்டு போங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, நான் ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு வந்துட போறேன், நீங்க ஒரு காணிக்கை எனக்கு கொடுப்பீங்க, நானும் அதையும் ஜெபம் பண்ணிட்டு வந்துட போறேன். ஆனா அடுத்த மாசத்துல இருந்து நீங்க கோர்ட்டுக்கும் போக ரெடி ஆகிங்க, அதுக்கும் ஒரு ஜெபம் பண்ணி விடுவேன், ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஜெயம் வரும், போங்கன்னு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளையே நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். காரியத்துக்கு அங்கே நின்றுட்டே இருக்கிறேன், கீழ்ப்படி. 2வது, இந்த சாரிபாத்து விதவை அண்டைக்கு உங்களை அழைத்து கொண்டு போகிறேன். அவளிடத்திலிருந்து நிறைய காரியங்கள் இருக்கிறது. 2வது ஒரு இடத்துக்கு அவளை அழைத்து கொண்டு போகிறேன். உங்களை அவளிடத்துக்கு அழைத்து கொண்டு போய் சில ஆவிக்குரிய சத்தியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அவள் முறுமுறுக்கவில்லை. Glory to God. பிரச்சனை வந்த உடனே முறுமுறுக்கிற ஒரு சுவாபம் நிறைய பேருக்கு இருக்கு. என்ன செய்தார்? எல்லாருக்கும் அதை செய்தார், இதை செய்தார், எனக்கு மட்டும் எதுவுமே செய்யல. நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்? நான் ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன். அது வேற ரட்சிக்கப்படாதுன்னு சொல்றாங்க. நீ இவ்வளவு ஜெபம் பண்றிய, இவ்வளவு கடவுளை தேடுறிய, இவ்வளவு பைபிள் வாசிக்கிற, உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குதே. அது வேற. அந்த பக்கம் ஒரு டைரக்ஷன் இருக்குது, எல்லா டைரக்ஷன் பக்கமும் பிரச்சனை இருக்குது. ஆனா கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், சகலமும்
நன்மைக்கு எதுவாய் நடக்கும். Amen. சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். இந்த சூழ்நிலை, இந்த பாடுகள் நிறைந்த சூழ்நிலை, இந்த நெருக்கம் நிறைந்த சூழ்நிலை, ஓ நான் கையிலே வைத்திருக்கிற இந்த மாவு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை விருத்தியாகும். என் கையிலே வைத்திருக்கிறதான எண்ணெய் விருத்தியாகும். பஞ்சம் தீரும் வரையிலும் இந்த எண்ணெயை தேவன் குறையாதபடி பார்த்துக் கொள்வார். பஞ்சம் தீரும் வரையிலும் இந்த மாவை குறையாதபடி காத்துக் கொள்வார். ஒரு பையன் கையில இருந்த கொஞ்சம் மீனும் கொஞ்சம் அப்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்த போது அது 5000த்திற்கும் அதிகமான பேர் சாப்பிட்டார்கள். 15 கூடை நிறைய அதை எடுத்து கொண்டு போனார்கள். ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். உன் கையிலே நீ வைத்திருக்கிறவைகளை, உன்னிடத்திலே இருக்கிறவைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். சுவாசி. ஆமென், ஆமென். The Salvation Army என்ற ஒரு ஸ்தாபனத்தினுடைய வில்லியம் பூத் என்ற ஒரு மிஷனரி தான் அதை ஆரம்பித்தார். அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் லண்டன்ல இருக்கிறது. அவர் பாப்டிஸ்ட் சபை பாஸ்டரா இருந்தார். ஏழை ஜனங்கள் மத்தியிலே போய் ஊழியம் செய்ததுனாலே அந்த சபையிலே வந்தவர்கள் எல்லாம் பெரிய பணக்காரர்கள். ஆகவே அவருக்கு சில கட்டுப்பாடுகளை விதித்தார்கள். அவங்க எல்லாம் சர்ச்சுக்கு வரக்கூடாது. அப்படி அவர்களை நீங்க அழைச்சி வந்தீங்கன்னா நீங்க சர்ச்சை விட்டு வெளியே போயிடணும். அவர் வெளியே போயிட்டார். கொஞ்சம் ஜனங்களோடு கூட அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். அவருடைய ஜெப அறையிலே போய் பார்த்தால் வேர்ல்டு மேப் இருக்குமா. அந்த வேர்ல்டு மேப்ல அவர் இங்க அந்த சிவப்பு இங்க கொண்டு தெளிப்பாராம். நான் இந்தியாவை பிடிப்பேன், நான் லண்டனை பிடிப்பேன், நான் அமெரிக்காவை பிடிப்பேன் அப்படி. அதில் உள்ள போய் அவர் ஆபீஸுக்கு போறவங்க அந்த படம் முழுவதும் இங்க இருக்கிறத பார்த்து சிரிப்பாங்களாம், அவனை பைத்தியமா பிடிச்சி. ஆனால் அந்த சல்வேஷன் ஆர்மி என்றதான ஆர்கனைசேஷன் உலகம் முழுவதும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் கிரியை செய்வார். நீங்கள் சிபிஎம் பவுண்டர் பால் அவர் எப்பவும் ஜெபம் பண்ணுவாராம். அந்த காலத்துல பெந்தேகோஸ்து சபைக்கு யாரும் போக மாட்டாங்க. பெந்தேகோஸ்து சபைக்கு யாரும் போக மாட்டாங்க. நகை போடக்கூடாது, காலியா இருக்கான்னு சபை. அப்போ அந்த காலத்துல அப்படி யாரும் போக மாட்டாங்க. ஒரு 10 பேர் 15 பேர் இருப்பாங்க. அப்ப பாச சுந்தரமும் அவர் கூட இருந்தாராம். அவர் காலையில் எழும்பி ஜெபம் பண்ணுவாராம், ஆண்டவரே இந்த சத்தியத்தை உலகம் முழுவதும் கொண்டு போக வேண்டும், லட்சக்கணக்கான ஜனங்களை எழுப்பும், சபையை எழுப்பும் ஜெபம் பண்ணுவாராம். பாச சுந்தரம் சொல்லுவாராம், இந்த பாரு இந்த கூரை மேயறதுக்கு ஒரு ஜெபம் பண்ணு, எல்லாம் ஓட்டையா கிடக்குது. இந்த கூரை மேயறதுக்கு எவனாவது ஒரு விசுவாசி இதை போடுறதுக்காக காலையில ஜெபம் பண்ணு சொல்லுவாராம். சிரிப்பாராம், நீ உன் ஜெபத்தை மாத்தும் பாரான். ஆனா அவர் ஜெபத்தை மாத்தவே மாட்டாராம், காலையில இதே தான் ஜெபம் பண்ணுவாராம். ஆனா உலகம் முழுதும் அவன் ஸ்தாபனம் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. எதுக்காக சொல்றேன்னா, கர்த்தர் மகா பெரிய தெய்வம். ஹல்லேலூயா. கர்த்தர் மகா பெரிய தெய்வம். ஆமென். எண்ணெய் குறையாது, அப்பம் குறையாது, ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆமென். அற்பமா இருக்கிறதை பார்க்காதே, கொஞ்சமா இருக்கிறதை பார்க்காதே. கோல்கேட் வேல்டு பணக்காரன் ஒரு ஆள். அவனுடைய துவக்கம் எங்க தெரியுமா? ட்ரெயின்ல பாத்ரூம் கழுவுகிறது தான் அவனுடைய வாழ்க்கையின் துவக்கம். ட்ரெயின்ல பாத்ரூம் கழுவுற வேலை தான் அவன் செய்யிட்டு இருந்தான். வயசு எனக்கு சரியா தெரியல. ஆனா கர்த்தர் தனக்கு கொடுத்தது எல்லாம் ஆண்டவருக்கு முதல் பலன் கொடுப்பான். 15 ரூபாய் என்னதான் சம்பளம் இருந்துச்சான் நம்ம மணிக்கு அப்போ, இந்த டாலர்ஸ் கணக்குல. ஆனா கர்த்தருக்கு கொடுப்பானா. இன்றைக்கு அவர் இல்ல 75% அவங்க ஊழியத்தின் கொடுக்குறாங்க. அவங்க செவந்திரே அந்த ஸ்தாபனத்தின் மெம்பர்ஸா இருக்கிறாங்க. இந்த செவந்திரே என்ற ஒரு ஊழியம் நிக்கிறதே அவங்க குடும்பத்து மேலதான் நிற்கும். இல்ல எதுக்கா நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் மகா பெரியவர், கர்த்தர் மகா பெரியவர், கர்த்தர் மகா பெரியவர். என்ன ஒரு சத்தமே இல்ல, ஒரு உற்சாகமே இல்ல, ஒரு ஆரவாரமே இல்ல. ஆமென், ஆமென். கட்சிக்கெல்லாம் சத்தம் போட்டாம பாருங்க, எல்லாம் சத்தமெல்லாம் போடாம எல்லாம் தண்ணி கடையில சாராய கடையில உட்காந்து சாராயம் குடிச்சு கவலையா உட்காந்துருக்கிறான். தோத்து போச்சு, கட்சி தோத்து போச்சு. அவ்வளவு சத்தம் போட்டானுங்க, அவ்வளவு பேசினான். அவன் கட்சி தோத்து போச்சு, அவன் ஆளுன்னு தோத்து போயிட்டான். அவன் இங்க வராதுன்னு விரட்டி விடுறான். பணத்தெல்லாம் அவன் இங்க வராது, இனிமேல் அடுத்த எலெக்ஷன் உன்னை கூப்பிடுறான், அப்போ வா போன்ட்டான். நம்ம ஆண்டவர் எவ்வளவு மகா பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென்.
ஸ்தோத்திரம். இரண்டாவது பகுதி, அவள் முறுமுறுக்கல்லையா. சூழ்நிலை எங்க இருக்கு பாருங்க. வாழ்வா சாவான் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான். வாழ்வா சாவான் இடத்துல அவன் நின்றுகிட்டு இருக்கிறா. வாழ்வா சாவான் இடத்துல விறகு பொறுக்கிட்டு இருக்கிறாயா. வாழ்வா சாவா என்ற இடத்துல ஆகாரத்தை கடைசியாய் அவள் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாள். ஆனாலும் தெய்வம் என்னை இப்படி செய்து விட்டாரு, என் பிள்ளைக்கு இப்படி செய்து விட்டாரு, எனக்கு இப்படி செய்து விட்டாரு என்று அவள் சொல்லவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அவங்க உள்ள போகாத காரணம் நிறைய இருக்குது. அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்கள பத்தி தான அருமையான ஒரு காரியம். யாத்திராகம புத்தகம் 16ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம், glory to God. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கலாம். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நீங்கள் 1 கொரிந்தியரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க. 1 கொரிந்தியர். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். நீங்கள் சங்காரக்காரர்களாலே அழிக்கப்பட்டார். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். கர்த்தர் உன்னை இதுவரையில் நடத்தி வரல. தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டவர், தாயின் கருவிலே உன்னை வைத்தவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதுவரையில் எத்தனை வியாதிகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எல்லாவற்றின் மத்தியிலே கர்த்தர் உன்னை நடத்தி வந்திருக்கிறார். இனி அவர் நடத்தாமல் இருப்பாரோ? இனி உனக்கு உதவி செய்யாமல் இருப்பாரோ? இனி அவருடைய கரம் உனக்கு உதவி செய்யாதபடி குறுகி போய் விடுவோ? ஒரு காலம் போகாது. ஆமென். அவர் கரம் உனக்கு உதவி செய்யும். அவர் கரம் உனக்கு உதவி செய்யும். கொஞ்சம் பொறுமையா இரு. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. தேவிராஜன் இந்த ஆள் சினிமா எடுத்து, சிவாஜியை வச்சு சினிமா எடுத்து பல கோடி லாஸ் ஆயிடுச்சு. இவரு நினைச்சுக்காரு அவன் பெரிய ஆளு, நமக்கு நிறைய கோடி கோடியா பணம் வந்துடும் சொல்லி இப்போ பணம் கட்ட முடியாது, வட்டி கட்ட முடியாத நிலைமைக்கு வந்துடும். அவன் சேட்டு என்ன சொல்லியிருக்கிறான்? நாளைக்கு நீ கொடுக்கல உன் வீட்டு வாசல்ல வந்து. இவர் முடிவு எடுத்துட்டார், சாக முடிவு எடுத்தாள். விஷத்தை வாங்கி தன் பிள்ளைகளோடு கூட கடைசியாய் சாப்பிடணும்னு உட்கார்ந்துருக்கிறார். அந்த சாப்பிடுற நேரத்துல அந்த அவருடைய டிவியில அந்த கருணாமூர்த்தி படம் போச்சான். அவரு என்ன ஒரு சினிமாக்காரன் என்ன கண்ணோட்டத்துல பார்ப்பான், பரவாயில்ல இந்த மூவிங் எந்த மூவிங் வச்சு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட இந்த மாதிரி பிலிம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார். அப்படியே அறைக்குள்ளே போயிருக்கிறார். இப்படி ஒருவர் மறிச்சிருக்கிறாரா, இப்படி ஒருத்தர் ரத்தம் செஞ்சிருக்கிறாரா, அவர் எனக்கு உதவி செய்ய முடியுமா? ராத்திரியெல்லாம் தூங்கல, சாகிறதையும் கொஞ்சம் நிறுத்தி இருக்கிறார். ஆனா விஷப்பாட்டில் வச்சுக்கிறார். காலையில தட்டுற சத்தம் கேட்குது. சேட்டு தட்டுற சத்தம் கேட்குது. சேட்டு ஒரு பை நிறைய மஞ்ச பைன்னு சொல்றாங்க. அந்த பை நிறைய பணம் கொடுத்து, நீ எவ்வளவோ வட்டி கட்டிட்ட, நான் உன் கணக்கெல்லாம் பார்த்தேன், நிறைய கட்டியிருக்கிறேன், இந்தா பணத்தையும் வச்சு நான் போயிட்டு வரேன்னு போயிட்டான். அன்னைக்குதான் அழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அற்புதமானவர், மகா பெரியவர். ஆமென். ஆகவே இரண்டாவது பகுதி, நீங்க முறுமுறுக்காதீங்க, கொஞ்சம் மௌனமா இருங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து உபவாசத்தோடு, கர்த்தாவே எனக்கு இறங்கும், எனக்கு உதவி செய்யும், என்னை கைவிடாதையும், நான் சிக்கிட்டம்பா, என்னை வெளியே வர உதவி செய்யும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உபவாசம் இருங்க, கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்க, கர்த்தரை ஆராதிங்க, ஜெபத்துக்கு வாங்க. படுத்தே கிடக்காதீங்க, அழுதுகிட்டே இருக்காதீங்க, முறுமுறுத்துட்டு இருக்காதீங்க, வெளியே வாங்க. சாரிபாத் விதவை வெளியே வந்து விறகை பொறுக்கி கொண்டிருந்த போது ஊழியக்காரனை அவள் சந்திக்கிறாள். அவன் சாதாரணமான ஊழியக்காரன் அல்ல, அக்கினியை பூமிக்கு கொண்டு வந்தவன். அவன் சாதாரணமான ஊழியக்காரன் அல்ல, அவன் மேலே தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. அவன் சாதாரணமான ஊழியக்காரன் அல்ல, தேவனோடு கூட பேசுகிறவன். சாதாரணமான ஊழியக்காரன் அல்ல, தேவ பிரசன்னத்திலே இருக்கிறவன், தேவ மகிமையை தரிசிக்கிறவன். அவனுக்கு ஒரு
எண்ணம் வந்தது, ஏதோ ஒன்று நடக்க போகிறது. ஆமென். ஊழியக்காரன் ராஜாவே பார்க்க முடியாது தேடிக்கொண்டிருக்கிறான். அவனே பார்க்க முடியாது அவனுக்கு எனக்கு ஆண்டவர் தரிசனமானார். இவனை கொண்டு வந்து எனக்கு தரிசனமாய் காண்பித்தார். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். ஹalleluya. மனசுல முறுமுறுக்கலையா? அதான் என்ன ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஸ்பிரிச்சுவல்ல வளர்ந்த ஜனங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்த ஜனங்க எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். ஆமென். நிறைய பேர் வரல, போகணும் வீட்டுக்கு தேடி. யார் செத்தா என்ன, இருந்தா என்ன, எது செத்து போனா நீங்க நல்ல சோத்திரம் பண்ணி அவனை வயசானவங்க செத்து போயிட்டோம், அதே ரொம்ப கவலையா இருக்கு. அதுல 11ஆம் நாள், 41ஆம் நாள், 31ஆம் நாள், இதெல்லாம் நீங்க செய்யவே கூடாது. ஆமென். ஹalleluya. குறிப்பிட்ட நாள் வரையிலும் வரமாட்டாங்களாம். குறிப்பிட்ட நாள் வரையில் ஆண்டவருடைய சமூகத்துல அருமையான நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விட்டால் தெய்வம் உங்களை விட்டு விடுவார். மாறுபட்டவனுக்கு மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவனாகும், உத்தமனுக்கு அவர் உத்தமனாகும், புனிதனுக்கு அவர் புனிதனாகவும் இருப்பார். ஆமென். மாறுபட்ட ஒரு ஜீவியம், மாறுபட்டவனாய் ஆண்டவர் உனக்கு மாறுபட்டவனாய் இருப்பார். ஆகவே நீங்க முறுமுறுக்காத ஒரு ஜீவி இந்த சாரிபாத் விதவினிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். 3வது இடத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் அதே 1 ராஜாக்கள் 17:9 வாசிக்கலாம். 17 எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். முதல் ஆண்டவர் இவளை கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவனுக்கு கொடுக்கிறாரு, பராமரிக்கிறான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இவனுக்குனே தங்கிறதுக்கு ஒரு வீடை கட்டி இருக்கிறான். ஊழியக்காரன் தங்கிறதுக்கு ஒரு வீடு மேல ரூமை போட்டுக்கிறான். பராமரிக்க சுனேமியாளர் அது எந்த நேரத்துல அனுப்புறாரு பாருங்க. பஞ்சமான நேரத்துல பராமரிக்க விதவை வீட்டுக்கு அனுப்புறான்னா அவள் குணம் குறையவில்லை, அவள் குணம் மாறவில்லை, அவள் குணம் அருமையான அப்படியே இருந்திருக்கிறது. நீங்க அதே 1 ராஜாக்கள் 17:15 வாசி. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள், அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். வீட்டாருக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க 1 ராஜாக்கள் 17:19 வாசிக்கலாம். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டில், பாருங்க மேல் வீடு தான் அவன் தங்கி இருக்கிற இடம். ஆகவே ஒரு பராமரிக்கிற ஒரு சுவாபம். சில வீட்டுக்கு போனா அவங்க காட்டுகிற அன்பு, நம்ம நாடு சரி வெளிநாடுகள் சரி அங்கெல்லாம் போய் இப்போ சிலர் வீடுகளில், சில எல்லா வீடுகளும் சொல்ல முடியாது, அவ்வளவு அவங்க உடைய அன்பு. வாங்க உட்காருங்க. நம்ம நாட்டில் டீ கொடுக்குற ஒரு பழக்கம் இருக்கு, அங்கே அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. கேட்டு ஏதாவது நம்மளா வேணும்னு சொன்னால் அவங்க கொடுப்பாங்க. அந்த நாட்டுடைய பழக்கம் அவங்க கேட்பாங்க. நம்ம நாட்டில் அப்படி கேட்க மாட்டாங்க. ஒரு டீ கொடுப்பாங்க, உட்காருங்கம்பாங்க, நம்மளை நேசிக்கிறாங்க, அன்பு செலுத்துகிறாங்க. பஸ்ஸில் ஏறினா கூட டிக்கெட் போட்டுக்கிடுவாங்க, ஹோட்டலில் போனால் பில் கட்டிடுவாங்க. இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் பார்க்குறோம். நீங்கள் ஒரு மற்றவங்களை ஒரு நேசிக்கிற ஒரு சபையில் நீங்கள் ஒருத்தரை அன்பு செலுத்து. ஆமாம், வேற மாதிரி மாம்சத்தில் இருக்கக்கூடாது, மாம்சத்தில் அன்பு செலுத்தக்கூடாது. நீங்க அதிரசத்தை கொடுக்கறதும் அதிரசத்தை வாங்குறதுன்னா நீங்க 2 பேரும் சண்டை உங்களுக்கு 6 மாசத்துலேயே வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஒரு டிஃபன் பாக்ஸ் இப்படி கொடுக்கறது, திருப்பி அவங்க ஒரு டிஃபன் பாக்ஸை இப்படி ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கறது. இந்த டிஃபன் பாக்ஸ் கடைசி 2 பேரும் சபைக்கு வராமல் போயிடுவாங்க. நஷ்டமானது நான் தான், எனக்கு நஷ்டம், சபைக்கு நஷ்டம். இந்த டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறது, பொருள் கொடுக்கறது, அதை கொடுக்கறது, இதை கொடுக்கறது. வெற்றிடேக்கு போனால் ஒரு ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜம்முன்னு சாப்பிட்டுவாங்க. சாப்பிட்றதுக்குலாம் வந்து எதுவும் கொடுக்காதீங்க, எதுவுமே கொடுக்காதீங்க. கல்யாணத்துக்கு போங்க, சாப்பிடுங்க, பிரைஸ் தி லார்ட் பிரதர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், ஒன்றும் கொடுக்காதீங்க, கவரே கொடுக்காதீங்க. நான் சொல்றது உங்களுக்குள்ள சொல்றேன், வெளியே போய் கவரை கொடுக்கலன்னா அவன் நம்மளை கேவலமா பேசுவான். விசுவாசிகளே சொல்றேன். ஆமென். நான் உங்கள்கிட்ட வந்தா ஒன்றும் கொடுக்க மாட்டேன், நான் வெளியே போனா கொடுப்பேன். நான் உங்கள்கிட்ட வந்தா நான் ஒன்றும் கொடுக்க மாட்டேன். ஏன் நான் உங்களுக்கு கொடுக்கணும் கேட்குறேன்? ஏன் உங்களுக்கு நான் கொடுக்கணும்? நான் கொடுக்கவே மாட்டேன்.
பாஸ்டர் உங்களை தப்பா நினைச்சு சொல்லுவா, தப்பா நினைச்சுவாங்களே, அவங்க எதவா நினைச்சிட்டு போடணும், எனக்கு என்ன. கொடுக்க கூடாது. சிலர் ஃபங்க்ஷன் இதுக்குன்னே வைக்கிறாங்க. கல்யாண மண்டபம் எடுத்து நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சுன்னா பாஸ்டர் இருக்கணும், பிரசங்கம் இருக்கணும், பாட்டு இருக்கணும், ஜெபம் இருக்கணும், இல்லைன்னா அது ஃபங்க்ஷனே கிடையாது. ஆமென். அது என்ன ஃபங்க்ஷனா இருக்கு? ஆமென். ஆமென். பாஸ்டர் வந்துருங்க பாஸ்டர். நான் வயசான ஆளு, இனிமேல் அப்படியெல்லாம் வர முடியாது சிஸ்டர். அப்படின்னா நீங்க சும்மா ஒரு காடை கடை கொடுத்துட்டு வாங்க போங்கெல்லாம் வர முடியாது. அதெல்லாம் வர முடியாது. சும்மா நான் வாங்க போற நேரத்தில் எம்எல்ஏ வந்தா என்ன தள்ளி விட்டுட்டாங்க. என்ன தள்ளி விட்டுட்டாங்க, எனக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நான் எம்எல்ஏ தள்ளி விட முடியாது. உலகத்திலே பெரிய மனுஷன் ஊழியக்காரன் தானையா, எம்எல்ஏ கிடையாதியா, சிஎம் கிடையாதியா. இவங்க ஆட்சி இப்போ கலைஞ்சு போகும். இப்போ போயிடும். எல்லாம் வீட்டில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பான், தினத்தந்தி காலையிலேருந்து சாயங்காலம் வரை தினமலர் படிச்சுட்டு இருப்பாங்க. எப்போ போகும்னு தெரியாது. ஆனா நம்ம வேலை போகவே போகாது. ஆமென். இது ஹெவன் ஒர்க், பரலோகத்தின் வேலை. இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தெரியும். நீங்க வெளிநாட்டுல போய் பார்த்தா தெரியும் ஊழியக்காரன் அவங்க எவ்வளவு கனப்படுத்துறான். ஐயோ அவ்வளவு கனப்படுத்துறான். நம்ம ஆளுங்க என்ன கோழி மேய்க்க வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் பெரிய கதை. கோழியை மேய்க்கிறதுக்கு எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. கம்பை கையில கொடுத்து உஷு உஷுன்னு சொல்லுங்க, அது உள்ள போயிருங்க. சாயங்கால நேரம் சொல்லிட்டு உள்ள போயிடும். நாங்க அப்படி கோழியை பழக்கி வச்சிருக்கோம். அடப்பாவிங்க, சாபம் வருயா, சாபம் வரும். ஆத்துமாக்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு தெரியுமா? ஒருத்தன் சொல்றான், படுத்து கிடந்து பிரசங்கம் பண்ணுவேன், உடம்பு சரியில்லைங்கிறான். பிரசங்கம் பண்ணுவீங்களா? நீ படுத்தா கூட கிடையாது, தூங்கியாது. அங்க போய் ஒரு அம்மா தூங்கிட்டு கை தட்டுறா, தூங்கிட்டாங்க. பரவாயில்ல, நான் பிரசங்கம் பண்ணேன், ஒரு அரை மணி நேரம் பிரசங்கம் பண்ண. அந்த அம்மா அப்படி வெக்கையில படுத்து தூங்கிட்டு, எப்பா சொல்ற, எப்பா குடிச்சிருப்பா, தூங்கிருப்பா. அதுக்கு பிரசங்கம் ஆரம்பிச்சுட்டேன், ஆனால் முடிக்கிறத விட மாட்டேன். தூங்கினாலும் பரவாயில்ல, பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னா அந்த அம்மா எழுப்பி டீ போட ஆரம்பிச்சு. அடப்பா, இது சரியான பிசாசின் மனசுல வச்சுட்டு இவட்ட சொன்னா இவ்வளவு சண்டைக்கு வந்துடும். பிரசங்கம் முடிச்சோன்னா ஆள் ஓகே. அந்த அம்மாட்ட கேட்க, தூங்குறீங்களா? இல்ல ஓகே ஓகே ஓகே. அது திருப்பி ஒரு 10 இடம் ஓகே. அடப்பாவிகளா, நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துல, ஆண்டவருடைய மகிமையில, ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போய்விடாதிருங்கள். அவரை பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்க இந்த அம்மா பாருங்கய்யா, உபசரிக்கிற ஒரு இருதயம். நிறைய எண்ணெய் வந்து போச்சு, நிறைய மாவு வந்து போச்சு. உடனே போன் பண்ணும், சர்ச்சுக்கு போகணும், பாஸ்டர் நிறைய எண்ணெய் வந்திருக்குது, நிறைய மாவு வந்திருக்குது, கொண்டு போறீங்களா? கண்டிப்பா போன் பண்ணுவாங்க. எனக்கு போன் பண்ணுவாங்க. எப்போ தெரியுமா போன் பண்ணுவாங்க? மாவுல பூச்சி வந்த உடனே, எண்ணெய் கெட்டு போற நேரத்துல எனக்கு போன் பண்ணுவாங்க. 10 நாள் ஆச்சு எண்ணெய் வந்து, அது எண்ணெய் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், மாவு ஒரு மாதிரி கெட்டு போகும். அப்போ போன் வரும், பாத்திரம் எடுத்துட்டு வாங்க. எவ்வளவு அரிசி வந்து தெரியுங்களா? ரேஷன் அரிசி. நான் சொன்னேன், இனிமேல் இந்த சர்ச்சில் ரேஷன் அரிசி நாங்க போட மாட்டோம், ரேஷன் அரிசி இங்க வரக்கூடாது. மூட்டை மூட்டையா வந்து இறக்கி இருக்கிறான். மூட்டை மூட்டையா ரேஷன் அரிசி. நாங்க இங்க வந்து ரேஷன் அரிசி யார் சாப்பிடுவாங்க? இங்க இயேசுநாதர் சாப்பிடுவாருங்கிறாங்க. இவங்க நல்ல அரிசி சாப்பிடுவாங்களாம். சபையில இயேசுநாதர் ரேஷன் அரிசி சாப்பிடுவாங்க. ஆனா இவங்களுக்கு நல்ல அரிசி கொடுக்கும்படியா அவர் உதவி செய்யணுமா? இது என்ன நியாயமாயா? இது அநியாயம் இல்ல, பெரிய அநியாயம். நீ ரேஷன் அரிசி சாப்பிட்டா உன் குடும்பம் குடும்பமா இயேசுநாதருக்கு ரேஷன் அரிசி போட்டா, நீ குடும்பமா பழுத்த ரேஷன் அரிசி சாப்பிடுவ. நான் உனக்கு சொல்றேன், ஆண்டவருக்கு நீ கொடுக்கும் போது நல்ல கொடுக்கணும். ஆமென். நாங்க ஒரு காலத்துல அதை அப்படி அங்க எல்லாம் போட்டு, அந்த மூட்டையெல்லாம் காய போட்டு, அதை போட்டு இதை போட்டு எல்லாம் பண்ணுவோம். அது ஒரு காலம். ஆனா இப்போ அந்த காலம் இல்ல, அதெல்லாம் தாண்டிட்டோம். ஆமென். அந்த காலமெல்லாம் தாண்டி போச்சு. ஆமென். நாங்க என்ன சாப்பிடுறோமோ அதான் சர்ச். அதுல என்ன சாப்பிடுறோம் அதான் நான். அதை சாம்பார் தான், அந்த பொரியல் தான், ஒன்னும் யாரும் எதுவும் கிடையாது. அங்க என்னவோ அதான் நான். தேவனுடைய பிள்ளைய, இந்த நாளில் காலவேளை ஆராதனையில விசாரியுங்கள், அன்பு செலுத்துங்கள்.
விட்டு கொடுங்கள். உங்களுக்கு என்ன இப்ப வந்துட்டாங்க, மத்தியானம் ஒருத்தர் வந்துட்டாங்க, எப்படி உங்க அண்ணனோ உங்க தம்பியோ உங்க அக்காவோ உங்க வீட்டுக்கு பேக் ஓடி வந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? பரபரப்பா இருக்க மாட்டீங்க. அன்னைக்கு நீங்க 1/2 கிலோ சர்ச்சில் சாப்பிட்டாங்க போய் உட்கார்ந்து இருந்திருப்பீங்க. வந்துட்டாங்கன்னு உடனே அடுப்பை பத்த வச்சு ஒரு 1/2 கிலோ அரிசியை போட்டுருவீங்க. இதெல்லாம் வேகமா இருக்கு. நீங்க எல்லாரும் இதே போல ஆண்டுடைய பிள்ளைகளை நேசிக்கிறதுல நீங்கள் ஒரு வேகம் காட்ட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், நேசம் காட்ட வேண்டும். நீங்கள் உங்கள் இருதயம் அருமையான எப்போதும் உதவி செய்கிற ஒரு இடத்துல இருக்க வேண்டும். உதவி செய்கிற ஒரு இடத்துல இருக்க வேண்டும். அதுதான் இவளுக்கு காணப்பட்டது. இவளுடைய ஆசீர்வாதத்திற்கும் இவளுடைய மேன்மைக்கும் இவளுடைய கனத்திற்கும் இவளுக்கு உண்டான அந்த தேசத்திலே உண்டான அற்புதத்திற்கும். ஏனென்றால் அந்த தேசம் முழுவதும் நீங்கள் விசாரித்து பார்த்தால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் எங்கேயும் நடக்கவில்லை. தேவன் ஊழியக்காரனை அனுப்பின அந்த ஒரே ஒரு வீட்டிலே மாத்திரம்தான் இந்த அற்புதம் நடந்தது. இந்த அற்புதத்திற்கு காரணம் அருமையான இவள் உபசரித்தாள். தபித்தாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் மிகுதியான தான தர்மங்களை செய்தாள். பேதுரு சொல்லுகிறான், நீங்கள் வெளியே போங்கள், கர்த்தர் அவளை எழுப்ப போகிறாள். அவள் செய்த தான தர்மங்களும் அவள் செய்த கிரியைகளும் அவள் பாராட்டின அன்பும் அவளை உயிரோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் எழுப்ப போகிறாள். ஆண்டவர் அவளை உயிரோடு கூட எழுப்பினார். யாரும் தெரியாது, யாரும் தெரியாது, சாப்பாடு யாரும் தெரியாது, அவருக்கு நம்ம நன்மை செய்யணும். மறக்கவில்லை, ஆண்டவரை மறக்கவில்லை. அடுத்த ஒண்ணு சொல்லி நான் முடிச்சிடறேன். நான் முடிச்சிடறேன். 12 காலாச்சு முடிச்சிடறேன். அருமையான 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18 20 வரையில் நீங்கள் வாசித்தால், அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, உமக்கும் எனக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். இந்த பகுதியை வாசிக்கும் போது இவளை குறித்த ஒரு 4வது காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். என்ன 4வது காரியம் என்னவென்றால், போராடுகிற இருதயம் இவளுக்குள்ளே இருந்திருக்கிறார். செத்து போயிட்டு அடக்கம் தானே போய் பண்ணணும். அவ போய் அவன் பெரிய ஆர்ப்பாட்டமே பண்றான். ஆமென். போராடுகிற இருதயம். எப்பாப்ராத்துவை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் ஜெபத்திலே உங்களுக்காக போராடுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன போராடுகிறான் என்றால், அந்த வசனம் நேற்று உபவாச கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண, அவன் என்ன போராடுகிறான் என்பதை நீங்கள் தெளிவாய் படிங்க. கொலோசியர் 4:12. எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் நீங்கள் ஊழியக்காரனுமாகிய இவன், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும். எப்படி இருக்கணும்? எதுக்காக போராடுறான்? நீங்கள் தேவனுடைய சித்தமானவைகள் எல்லாவற்றிலையும் சேரினவர்களும் பூரண நிச்சயமுடையவர்களாய் இருக்கும்படி போராடுகிறான். ஆண்டவரே, இந்த அபிஷேகம் போதாது, இந்த கிருபை போதாது, இந்த வல்லமை போதாது, இந்த மகிமை போதாது. எதுக்கு சிஸ்டர் உபவாசம் பண்ணி வந்திருக்கிறீங்க? இல்ல, இந்த ஜெப வாழ்க்கை போதாது, இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணணும், இன்னும் அதிகமாய் போராடணும். யாக்கோபு இரவு முழுவதும் போராடணும். அவனுக்கும் ஒரு போராடுகிற, அவன் மொத்தத்திலே போராடுற ஆளுதான். தகப்பனோடு போராடினா, மாமனோடு போராடினா, அருமையான தேவன்களை இப்ப சகோதரனோடு போராட நிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட போய் போராடுறான். இல்லைன்னா இவன்கிட்ட தப்ப முடியாதுன்னு சொல்லி அங்க போய் போராடுறான். ஒரு போராடுகிற இருதயம்.
நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை விட மாட்டேன். ஆமென். Hallelujah. பாருங்க, சரி ஆண்டவர் சொல்ல பொழுது விடிகிறது நான் போட்டுங்கிறார். என்னை ஆசீர்வதிச்சுட்டு நீர் போ. எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பம் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு போராட்டம் பாருங்க. நீங்க ஆண்டவரிடத்துல உங்களுக்கு உரிமை இருக்குது, நீங்க தைரியமா கேட்கலாம். ஆமென். Amen. ஆண்டவரிடத்துல உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வியாதி சபிக்கப்பட்டு போவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வறுமை மாறுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இவனுக்குள்ள ஞானம் உண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெயம் உண்டாவதாக. நீ வாழுங்கய்யா, ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவருடைய நாமத்திலே ஜெயம் இருக்கிறது, அவருடைய நாமத்திலே ஆசீர்வாதம் இருக்கிறது, அவருடைய நாமத்திலே வெற்றி இருக்கிறது, அவருடைய நாமத்திலே மேன்மை இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். Amen. அற்புதம் நடக்கும், நடக்கும்யா. நீங்கள் விசுவாசி. போராடுகிற இருதயம் இந்த அம்மாட்ட காணப்பட்டது. எனக்கு ரொம்ப போராடுகிற ஒரு இருதயம், போராடுறாங்க. ஆண்டோடைய பிரசன்னத்திலே வந்து நீங்க ஜெபம் பண்ணும்போது என்னமோ நம்ம ஒருத்தரோடு கூட பேசுறோம், அவரும் நம்ம கூட பேசுறாரு, நம்ம பேசுறோம். அவங்க ஜெபத்தை கேட்கும்போது செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும், உம்மை விட மாட்டேன், எனக்கு யாரும் இல்லப்பா, எனக்கு நீர் தான்பா இருக்கு, எங்க அம்மா இல்ல அப்பா இல்ல, எனக்கு உதவி செய்யற குடும்பத்துல யாரும் இல்லப்பா, நீதான்பா எனக்கு செய்யணும், செய்யும்பா, அற்புதம் செய்ய ஆண்டவரே, அற்புதம் செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அழுது ஜெபம் பண்ணி போங்க. கர்த்தர் கிரியை செய்யாம இருப்பாரா? கர்த்தர் உதவி செய்யாம இருப்பாரா? தந்திரம் மந்திரம் கிந்திரம் எல்லாம் போட்டு ஒண்ணும் நடக்காது. உன் முயற்சி எல்லாம் நீ பண்ணி கடைசி நீ பார்த்தா தோல்விதான் மூடும். முயற்சி எல்லாம் பண்ணா ஒண்ணும் நடக்காது. எல்லாம் வந்தது போல இருக்கும், போனது போல இருக்கும். எல்லாம் வந்தது போல எப்படி இருக்குதோ அதே மாதிரி எல்லாம் போனது போல இருக்கும். ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்ன, ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களும் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற நன்மையும் அது நித்திய நித்திய காலமாய் நிலை நிற்கும். நான் முடிக்க போகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 4 காரியங்களை இவரிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். 1, அருமையான அவளுக்குள்ளே இருந்த கீழ்ப்படிதல் என்ற சுவாபம். 2வது முறுமுறுக்காத சுவாபம். 3வது விசாரிக்கிற ஒரு சுவாபம். 4வது அருமையான போராடுகிற ஒரு சுவாபம். இந்த 4ம் தான் தேவனை அசைத்திருக்கிறது. இந்த 4ம் தான் பரலோகத்தை அசைத்திருக்கிறது. இந்த பஞ்ச காலத்துல காகத்தை கொண்டு போஷித்தவர், கேரித்தாற்றண்டை போஷித்தவர், ஊழியக்காரன் அவருக்கு தேவை. வசனத்தை கொண்டு போக ஒரு மனுஷன் தேவை. வல்லமை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொண்டு போக ஒரு மனுஷன் தேவை. அவன் செத்துவிடக்கூடாது என்பதற்காக அவனை மறுபடியும் அழைத்து, நீ சாரிபாத் விதவை வீட்டுக்கு போ, அங்கே உனக்கு சாப்பாடு கிடைக்கும், அங்கே தங்க இடம் கிடைக்கும், அங்கே அந்த பெண் உன்னை உபசரிப்பாள். அப்படியே நாம் ஜெபிக்கலாம். உன் துக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் அற்புதம் செய்வார், அவர் அற்புதம் செய்வார். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில எங்களோடு கூட பேசின எல்லா வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த சாரிபாத் விதவை ஆண்டவரே, உண்மை அசைத்திருக்கிற 4 காரியங்களை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே கர்த்தாவே, அப்படிப்பட்ட சுவாபங்கள் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் உண்டாவதாக, ஒவ்வொரு விசுவாசிகளையும் உருவாவதாக. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சபை ஆசீர்வதிக்கிறேன். வராத குடும்பங்களுக்காய் கூட நாங்கள் செபிக்கிறோம். என்ன கட்டுகள், என்ன காவல்கள், என்ன பலவீனமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே அவர்கள் விடுதலையாக்கப்படுவார்களாம். கரத்திலே வைக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக.